வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய வீடியோ பதிவில் குட்டி குடானது கட்டியிருந்தோம். அதற்கு பனை மட்டை தேவைப்பட்டது. அந்த பனை மட்டையானது தற்போது வெட்ட இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ள போகலாம். தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பனைமரம், அதுவும் குட்டி பனை நண்பர்களே. இந்த குட்டி கூடானது பெரிய மட்டை தேவைப்படாது. பாத்தீங்கன்னா இந்த குட்டி பனையிலிருந்து நம்ம மட்டையை வெட்டி கொள்ளலாம். அதை எவ்வாறு பக்குவப்படுத்தி அந்த மட்டையானது போட இருக்கின்றோம் என்பதை பற்றிய ஒரு வீடியோ பதிவானது பார்க்கலாம். தற்போது அந்த பனை மரத்தில் நாம் மட்டையானது வெட்ட இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளை பார்த்துடலாம் நண்பர்களே. கருக்குகள் நிறைந்து காணப்படுகிறது. கொடிகள் பின்னப்பட்டு ஏறுவதற்கு சிரமமாக உள்ளது. பார்க்கக்கூடிய காட்சி பதிவு தற்போது மட்டையானது வெட்ட இருக்கின்றோம். காற்று வீசுகிறது நண்பர்களே. தற்போது மரத்தின் உச்சி பகுதிக்கு ஏறிக்கொண்டிருக்கின்றோம். கொடிகள் பின்னப்பட்டு மரமானது சூழ்ந்து காணப்படுகிறது. மரம் முழுவதும் கொடிகள் சூழ்ந்து காணப்படுகிறது. ஒரு வழியாக மரத்தின் உச்சி பகுதிக்கு தற்போது நம்ம ஏறி வந்தாச்சு நண்பர்களே. தற்போது மட்டையானதை வெட்டி கொள்ளலாம் நண்பர்கள். ஒவ்வொரு மட்டையாக நம்ம வெட்டி கொள்ளலாம் நண்பர்களே. தற்போது மரத்தின் உச்சி பகுதியில் இருக்கின்றோம். கொடிகள் பின்னிருப்பதால் மட்டையானது அடர்ந்து காணப்படுகிறது. நண்பர்களே, தற்போது மட்டை வெட்டக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே. கொடிகள் சூழ்ந்து பின்னி காணப்படுவதால் மட்டையானது கீழே விழ மாட்டேங்கிறது நண்பர்களே.
அன்பர்களே, தற்போது இந்த மட்டையானதை வெட்டி கொண்டு இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம். கொடிகள் இருப்பதனால் அந்த மட்டையானது கீழே விழ மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா கொடிகள் நிறைந்து காணப்படுகிறது. நண்பர்களே, தற்போது மட்டையானதை வெட்டி முடிச்சாச்சு நண்பர்களே. ஒரு 5 மட்டை மட்டும் அப்படியே வச்சுட்டோம். நண்பர்களே, தற்போது மட்டையானது நாம் வெட்டியாச்சு நண்பர்களே. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த மட்டையை வந்து உலர்த்தி இந்த கருக்கு பகுதியெல்லாம் கட் பண்ணணும் நண்பர்களே. அதற்கு நாம் என்ன பண்ணணும்னா, வெயில்ல காலை வெயில்லையோ அல்லது மாலை வெயில்லையோ இந்த ஈரம் காயும் அளவிற்கு வெயில்ல உலர்த்தப்பட்டு அதன் பிறகு இந்த மட்டையானது வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு கற்கானது வெட்ட வேண்டும் நண்பர்களே. தற்போது இந்த பகுதி பாத்தீங்கன்னா தரையில குப்புற வந்து இந்த கருக்கு பகுதியும் இந்த பகுதியையும் தரையில வந்து அப்படியே கவிழ்த்து வைக்க வேண்டும் நண்பர்களே. அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதே போல் நாம் வந்து அந்த மட்டையானதை அடுக்கி வைக்க வேண்டும். பிறகு வரிசையாக உலர்த்தப்பட்டு கற்கானது வெட்ட வேண்டும். தற்போது அந்த தற்போது மாலை நேரத்துல வெயில் கம்மியா இருக்கிறது.
உலர்ந்த பிறகு நாம் கருக்கை வெட்ட வேண்டும். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகளை பார்க்க நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.